இன்ஃபினிக்ஸ்லேருந்து நோட் 50 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூடியரில் இந்தியாவில் லான்ச் ஆகிருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக டீசரில் வந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 50X அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம இப்போ அதுக்கும் அடுத்தாப்பில் லான்ச் பண்ண போகிற ஸ்மார்ட் ஃபோனை தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்ஃபினிக்ஸ் நோட் 50 Pro Plus அப்படிங்கிற ஒரு ஹையர் அண்ட் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ஃபினிக்ஸோட நோட் 50 சீரிஸ்லேயே டாப் எண்ட் ஃபோன் இது தான். ஸோ இந்த இன்ஃபினிக்ஸோட நோட் 50 Pro Plus 5Gயில் எல்லா விஷயங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஹெல்ப், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை தாங்க. அப்படி நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனை பற்றி பார்க்கலாம். முதல்ல ஆஸ் யூஷுவல் நம்ம பில் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த இன்ஃபினிக்ஸோட நோட் 50 Pro Plus 5Gயோட பில் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சைடில் ஃபுல்லாக நமக்கு அலுமினியம் ஃப்ரேமில் செஞ்சுருக்காங்க. அதுவும் நார்மல் அலுமினியம் கிடையாது, ஆர்மர் அலாய் மெட்டல் ஃப்ரேம் சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப ஹார்டான ஒரு அலுமினியம் மெட்டலில் இது செஞ்சிருக்கா சொல்கிறாங்க. அது போய் இது வந்து ஹைப்பர் காஸ்டிங் அப்படின்னு சொல்லப்படுற பில்டாக செஞ்சிருக்கா சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடியாக இந்த ஃபோன் 8mm திக்னஸோட 209 கிராம் வெயிட் வருது. இது இப்போ ஐபி ரேட்டிங் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனுக்கு IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டாப் எண்டான ரேட்டிங் கிடையாது, இருந்தாலும் ஓரளவு டீசெண்டாக லைட்டாக வந்து மழை காலங்களில் வந்து இங்கே தூரல் போகும்போது வந்து நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப தண்ணிக்குள்ளே விழாமல் மட்டும் பார்த்துக்கிட்டா நல்லது. கலர்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்டான கலர்ஸில் வருது. அது மாதிரி பார்க்கும்போது டைட்டானியம் கிரே, என்சாண்டட் பர்பிள் மற்றும் ரேசிங் எடிஷன் அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்டான கலர்ஸில் இந்த ஃபோன் வருது. அடுத்ததாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.78 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூவில் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 1300 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ், 2160 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் மாதிரியான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டச் சாம்பிளிங் பொறுத்தவரைக்கும் 240 ஹெர்ட்ஸ் இருக்கு. அது போக நமக்கு 100% DCP3 கலர் கம்ப்யூட் சப்போர்ட்டும் தராங்க. இது ஒரு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயாக இருக்கு. மேலும் வழக்கம் போல எல்லா AMOLED டிஸ்பிளேலையும் பார்க்குற மாதிரி இந்த ஃபோனே நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் தராங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மீடியா கன்செப்ஷனாக இருக்கட்டும், இல்லை கேமிங்காக இருக்கட்டும், இதில் எந்த விதமான மல்டிமீடியா கண்டென்ட்ஸ் இங்கே வந்து ஸ்க்ரீனில் பார்த்தாலும் இது வந்து நல்லா இருக்கும். இது போய் இந்த டிஸ்பிளேக்கு வந்து TUVயோட லோ ப்ளூ லைட் சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்க சொல்கிறாங்க. அது கண்ணால் வந்து அவ்வளோ ஈஸியாக கெடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8350 அப்படிங்கிற ஒரு 4nm ப்ராசஸர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக இதில் மாலியோட G615 MC6 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேச முன்னாடி இதோட ரேங்கிங்கை பார்த்துடலாம். இந்த ப்ராசஸருக்கு வந்து நமக்கு ரேங்க்னு பார்க்கும்போது 20 ரேங்க் உள்ள வருது. அதாவது இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண டிமென்சிட்டி 8300க்கு கிட்டத்தட்ட ஈக்குவலண்டான பெர்ஃபார்மன்ஸ் உள்ள சிப் செட் தான் இது. கேமிங் வந்து எப்படி ரன் ஆகும் அப்படிங்கிற ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் தான் இருக்குது, தவிர மற்றபடியாக ஓவரால் அதே ஆர்கிடெக்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரேங்க் வந்து ஒரு 20 ரேங்க் உள்ள வரும். மற்றபடியாக நமக்கு கிரேட்னு பார்க்கும்போது A கிரேட் வந்து இந்த சிப் செட் கிடைக்குது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வேண்டியலாம் ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். கேம்ஸில் பொறுத்தவரை நமக்கு வந்து ஹெவியான கேம்ஸ் கூட விளையாடலாம், நல்ல ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் வச்சு கூட விளையாட முடியும். ஸோ நல்ல ஒரு கேப்பபிளான சிப் செட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இதில் சூப்பராக இருக்கும். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன் வந்து 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் எடுத்து வராங்கன்னு தெரியல. மறுபடியும் RAM வெர்ஷன் பொறுத்தவரைக்கும் LPDDR 5X RAM தராங்க. ஸ்டோரேஜ் UFS 4.0 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் மற்றும் RAM கான்ஃபிகரேஷன் ரெண்டுமே வந்து ஒரு நல்ல டாப் அண்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது வந்து எதிர்பார்க்கலாம். மறுபடியும் ஃபோனோட OS பொறுத்தவரைக்கும் இது Android 15 பேஸ் பண்ண XOS 15 அப்படிங்கிற இன்ஃபினிக்ஸோட கஸ்டம் இன்டர்ஃபேஸ் என்னது. அப்டேட்ஸை பொறுத்தவரை இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக இன்ஃபினிக்ஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த ஃபோனில் வந்து 4Lax அப்படிங்கிற ஒரு AI அசிஸ்டன்ட்டும் உள்ள இன்டெகிரேட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது மூலமாக நமக்கு வந்து ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன், அதாவது எந்த ஒரு கண்டென்ட்ஸ் பார்த்தா சரி ஸ்க்ரீனில் வந்து ரியல் டைமாக டிரான்ஸ்லேட் பண்ணி தர ஃபீச்சர் இருக்குது. இது போய் இந்த இன்ஃபினிக்ஸோட நோட் 50 Pro Plusல வந்து பல விதமான AI ஃபீச்சர்ஸும் கொடுக்குறதா சொல்கிறாங்க. குறிப்பாக ஆன் ஸ்க்ரீன் ரெகக்னிஷன் ஃபீச்சர் இருக்குது சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீனில் என்ன கண்டென்ட் பார்க்குறீங்களோ அதில் ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் சொல்கிற ஃபீச்சர் இருக்குது. அது போக டெஸ்ட் டிரான்ஸ்லேஷன், Q&A கேட்குற ஃபீச்சர், ஒன் டேப் கொரி அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. அதாவது டெக்ஸ்ட்டையோ இல்லை இமேஜையோ நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணி அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ள AI மூலமாக நீங்கள் அதுக்கு பதில் பெற்றுக்கலாம். இது இப்போ பல விதமான வாய்ஸ் கமெண்ட்டும் இதில் யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. குறிப்பாக கால்ஸ் பேசுறதுக்கு, கான்டெக்ட் மேனேஜ் பண்ணுற மாதிரி பல விதமான ஃபீச்சருக்கு வாய்ஸ் மூலமாக கமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பல விதமான ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. கிரியேட்டிவ் டூல்ஸை பொறுத்து நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய அந்த AI எரேசர், AI கட் அவுட், AI ரைட்டிங், AI நோட், AI வால்பேப்பர் ஜென்ரேட்டர் ஃபீச்சர் இருக்குது. அதாவது வால்பேப்பர்ஸ் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டுக்கு ஏற்றப்பல உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தரும். இது போல் ஸ்கெச்சஸ்லாம் அனிமேஷனை மாத்திரமே பல விதமான ஃபீச்சர்ஸும் உள்ள கொடுத்துருக்காங்க. மற்றபடி கால்ஸ் பேசும்போது கூட நீங்கள் ரியல் டைமில் வந்து இந்த கால்ஸில் பேசுகிற கண்டென்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணுற ஃபீச்சர் கொடுக்குறாங்க. இதுபோல் கால் சம்மரி ஃபீச்சரும் இருக்குது. அப்போ AI ஆட்டோ ஆன்சர் அப்படிங்கிற ஃபீச்சரும் இருக்குது. நீங்கள் இல்லாத நேரங்களில் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன்சர் பண்ணணும்னா பண்ண வைக்கலாம். இதுபோ டியூல் வே ஸ்பீச் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிற ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களோட வாய்ஸும் நம்ம வாய்ஸும் ரொம்ப கிளியராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஃபீச்சர். இதுபோ AI மொசைக் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. சென்சிட்டிவிட்டியான டேட்டா ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மொசைக் போட்டு அனுப்பிவிடும். இதுபோ ஃபோன் வந்து பேக் சைடில் உள்ள சென்சார் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட ஹார்ட் ரேட், அதுபோல் பிளட்ல உள்ள ஆக்சிஜன் லெவல்லாம் கால்குலேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து மை ஹெல்த் அப்படிங்கிற ஒரு ஆப்பும் உள்ள கொடுத்துருக்காங்க. கேமிங் விளையாடுறவங்களுக்காக எக்ஸ்பூஸ்ட் AI என்ஜின் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது இப்போ பல விதமான AI ஃபீச்சர்ஸ் உள்ள எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் 3 கேமரா கொடுக்குறாங்க.
மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX896 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. இது f1.88 அபர்ச்சரில் வருது. இந்த கேமராவுக்கு ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்கு. ஆனால் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது ஷேக்கினஸ் இல்லாமல் எடுக்கலாம். ரெண்டாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான பெரிஸ்கோப் லென்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கேமராவுக்கு நமக்கு ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவில் 3x ஆப்டிகல் ஜூம் சப்போர்ட் பண்ண முடியும். அதுபோக 100x வரையும் பெரிஸ்கோப் ஜூம் சப்போர்ட்டும் இதே கேமராவில் இருக்கு. மூணாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது மூலமாக 112 டிகிரி வரையும் அல்ட்ராவைட் சென்சர் எடுக்க முடியும். இது f2.2 அபர்ச்சரில் வருது. மற்றபடியாக பிரைமரி கேமராவில் நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரையும் கேப்சர் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஸோ இதான் ஃபோனோட பேக் சைட் கேமராஸாக இருக்குது. அடுத்த செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.2 அபர்ச்சரில் வருது. இந்த ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா மூலமாக நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரையும் செல்ஃபிலையும் கேப்சர் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஸோ இதான் ஃபோனோட கேமராஸாக இருக்குது. அடுத்ததாக ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு USB டைப் C தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. அதுவும் இந்த JBLோட டியூல் ஸ்பீக்கர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்கும். இதுபோல் ஹைரஸ் ஆடியோ DT சப்போர்ட்டும் இருக்கு. மேலும் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது இந்த ஆடியோ வந்து கிளியராக கேட்கணுங்கிறதுக்காக இதில் வந்து டியூல் மைக்ரோஃபோனும் இருக்கு. ஸோ இது மாதிரியாக ஆடியோஸ் கொடுக்குறாங்க. இது போக இந்த ஃபோனுக்கு IR சென்சரும் இருக்குது. ஆனால் ரிமோட்டாக கூட உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட முடியும். குறிப்பாக வீட்டில் இருக்கிற ஹோம் அப்ளைன்சஸாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், இல்லை ஏசியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபோன் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தபடியாக நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனுக்கு 5Gக்கான SNS சப்போர்ட் தராங்க. இப்போ sub-6 சப்போர்ட்டும் இருக்கு. இது இப்போ dual 4G VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.4, GPS, NFC மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5200 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 100 வாட்க்கான வயர் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இது இப்போ 50 வாட்டில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. மற்ற டிவைஸையும் நீங்கள் வந்து இது மூலமாக கனெக்ட் பண்ணீங்கன்னா ரிவர்ஸ்லையும் சார்ஜ் பண்ணலாம். இது இப்போ மற்ற குட்டி டிவைஸை வயர் மூலமாக சார்ஜ் பண்ணணும். 10 வாட்டில் வந்து மற்ற டிவைஸை ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. வயர்லெஸ்லையும் சார்ஜ் பண்ணலாம் சொல்கிறாங்க. குட்டி குட்டி ட்ரூ wireless இயர்பட்ஸ் மாதிரியான டிவைஸ் வந்து உங்கள் ஃபோன் மேலே வைக்கும்போது 7.5 வாட்ஸில் வந்து ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஒருவேளை வயரில் நீங்கள் 100 வாட்டில் சார்ஜ் பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் சார்ஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 32 நிமிஷத்தில் 0 to 100% சார்ஜ் வந்து எட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். மேலும் இந்த பேட்டரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக இதில் வந்து சீட்டா X2 அப்படிங்கிற ஒரு பவர் மேனேஜ்மெண்ட் சிப்பும் உள்ள கொடுக்குறதா சொல்கிறாங்க. அது மூலமாக பேட்டரி வந்து கரெக்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோனில் USB Type C போட்டு தராங்க. OTG சப்போர்ட்டும் இருக்குது. கடைசியாக இதோட ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். ஃபாரினில் லான்ச் பண்ண ப்ரைஸ் வச்சு பார்த்தபோது இந்த ப்ரைஸை டேட்டா கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 32,000 ரூபா இதோட ப்ரைசிங் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஒர்த் ஃபோன் தான் சொல்லணும். ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அப்போ கேமரா கூட பல விதமான ஃபீச்சர்ஸும் இருக்குது. சார்ஜிங்கும் நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. இப்போ கேமராஸ் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இந்த 2 கேமரா சூப்பரான கேமரா, ஃப்ரண்ட் சைடு செல்ஃபியும் சூப்பராக இருக்குது. எல்லாமே 4K ரெக்கார்டிங்லாம் பண்ண முடியும். இதுமாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த இன்ஃபினிக்ஸோட Note 50 Pro Plusல கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைசிங் ஒரு அண்டர் 35K வந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு 35,000 செக்மெண்ட்டுக்கு வரும்னு சொல்லி தான் எதிர்பார்ப்பு. இந்த ஃபோன் லான்ச் ஆன பிறகு என்ன ப்ரைசிங் கொண்டு வராங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணிப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த இன்ஃபினிக்ஸோட Note 50 Pro Plus பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நான் டெக் இந்த முக்காக மற்றபடி சந்திக்க நன்றி, வணக்கம்.